Hi students, 10th Maths, Chapter 6ல Trigonometry நம்ம பார்க்க போகிறோம். Exercise 6.1 exercise. Second questionல second point. Prove that cos theta divided by 1 plus sin theta equal to secant theta minus tan theta. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். LHS எடுத்துருக்கோம். இப்போ LHS என்ன இருக்குது? Cos theta divided by 1 plus sin thetaன்னு இருக்குது. சரிங்களா? இதில் எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லாதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்ஜுகேட் ரூலை அப்ளை பண்ண போகிறோம். அதை அப்படியே ரைட் பண்ணுங்கள். டிவைடட் பை 1 ப்ளஸ் sin theta இன்ட்டு கான்ஜுகேட் ரூலை ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் சம்லேயே பார்த்துருக்கோம். பாருங்கள், 1 ப்ளஸ் sin thetaனா நம்ம ப்ளஸுக்குள்ளே என்ன பண்ணுவோம், மைனஸ் போட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 மைனஸ் sin theta டிவைடட் பை 1 மைனஸ் sin theta. இந்த மாதிரி டபுளாக வரும்போது நம்ம ஒரு ப்ராக்கெட்டை அப்ளை பண்ணிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ மல்டிப்ளை சிம்பிளுக்குனா நம்ம டைரெக்டாக தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு இதை அப்படியே நியூமரேட்டரை அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். காஸ் த ப்ராக்கெட் ஆஃப் 1 மைனஸ் sin theta நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ டினாமினேட்டர் பாருங்கள், a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு இருக்குது. சைடில் ஃபார்முலா நோட் பண்ணிக்க பாருங்கள். a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இதில் நம்ம அப்ளை பண்ணோம்னா 1 ஸ்கொயர் வரும். 1 ஸ்கொயர் வந்து நம்ம 1 வச்சுக்கலாம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு ரைட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே ரைட் பண்ணிக்கிங்க நியூமரேட்டரை. காஸ்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லையா, இதோட ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஐடென்டிட்டிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். என்ன ஃபார்முலா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்ன தெரியும் நமக்கு? காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நோட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இதுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறோம். காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ரைட் பண்ணுங்கள். அப்போ இந்த காஸ்டாவுக்கும் ஸ்கொயருக்கு என்ன நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ்ட்டை நமக்கு கிடைச்சோம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், 1 மைனஸ் சைன் தீட்டா இருக்குது, டிவைடில் காஸ்ட். அப்போ இவனுக்கு தனியாகவும் இவனுக்கு தனியாகவும் நம்ம ரெண்டு இதுக்கு பிரித்து கொடுத்துடலாம். அப்போ என்ன பண்ணலாம்? 1 பை காஸ்ட்டா, இடையில என்ன இருக்குது? மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு இருக்குது. சரிங்களா? 1 பை காஸ்டா ஃபார்முலா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? சீக்கன் தீட்டான்னு படிச்சிருக்கோம். tan தீட்டாவோட ஃபார்முலா என்ன? சைன் தீட்டா பை காஸ்டா. இதெல்லாம் டைரக்ட் ரெசிப்ரோக்கல் ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 1 பை காஸ்டானா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சீக்கன் தீட்டா மைனஸ் சைன் பை காஸ் தீட்டாக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்? நம்ம tan தீட்டா. அப்போ நம்ம ப்ரூஃபில் பார்க்குறோம். நம்ம ப்ரூஃபில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா தான் இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? இங்கே சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா தான் இருக்குது. அப்போ therefore LHS equal to RHS. Hence proved. Thank you students.